இந்த அஞ்சலி இப்போ எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்றாளோ! ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணனும், அண்ணியும் சொன்ன அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அஞ்சலி தானா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கும் டவுட் வர ஆரம்பிச்சுடுது. ஒரு பக்கம் இந்த பைரவி இருந்துட்டு, இந்த அஞ்சலிய என்னதான் கேள்வி கேட்டாலுமே கூட, இந்த அஞ்சலி சின்னதா ஏதாச்சும் ஒரு பொய் சொன்னாலே போதும். அத நம்பிக்கிட்டு, இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குலசாமி அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல ஒரு பக்கம் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கௌதம் வந்துட்டு, அடுத்ததா எங்க வேலைக்கு போறதா, இல்ல புதுசா கம்பெனி தொடங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரொம்பவே குழம்பி போய் நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜானகி வந்தது இது எல்லாமே ஓகே. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி நாங்க வரமாட்டோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேறி முதல் இடத்துக்கு அதாவது பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துக்கு வந்து இந்த எஸ்எஸ்கே, தாக்ஷாயினி அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி, பைரவி இவங்க முகத்துல எல்லார் முகத்திலயும் கரிய பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ வீட்ல வந்து ஃபோன்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்கிட்டயும், தாக்ஷாயணிகிட்டயும். அதாவது வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. பைரவி ஒரு பக்கம், அதுக்கப்புறம் கார்த்திக் ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாம இப்போ ஜானகி ஒரு பக்கம். ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும், இலக்கியாவும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க? கௌதம் கதையும், இலக்கிய கதையும் முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அவங்க தேவையே இல்ல. அவங்க ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் முதல் இடத்துக்கு வந்து உங்கள வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருவான். அதாவது ஏற்கனவே இந்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தீங்க. மறுபடியும் இப்போ கௌதம் புதுசா சொந்த கால்ல நின்னு ஒரு கம்பெனிய தொடங்கி அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிட்டு உங்களுக்கு மேல வந்துட்டான்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயும் அவன அசைக்கவே முடியாது. இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் மகாராணி ஆயிருவா. அது 2த்தையுமே நம்ம வந்து பண்ணவே கூடாது. வீட்ட விட்டு போனவங்க போனவங்களாவே இருந்துட்டு போறாங்க. அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, கதைய முடிச்சிருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இப்போ ஒருத்தங்க வந்து இந்த அஞ்சலியோட காத புடிச்சு திருகுன்னு திருக ஆரம்பிச்சுறாங்க. யார்றா அதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம கார்த்திக். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. "அஞ்சலி யார்கிட்ட பேசிட்டு இருந்த இப்ப நீ?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, "இந்த மாரி தான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில "நீ பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு இருந்தேன். என் அண்ணனையும், அண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்ததும், எஸ்எஸ்கேவும், தாக்ஷாயணியும் தான் லைன்ல இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியோட ஃபோன புடுங்கி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அஞ்சலியோட ஃபோன புடுங்கி பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு அது அவங்க நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல என் அண்ணனையும், அண்ணியும் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கத்திட்டு, அஞ்சலி நீ வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்கவே கூடாது. எத்தனையோ முறை வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன மன்னிச்சு விட்டுருக்கேன். அண்ணனும் மன்னிச்சிருக்காங்க, அண்ணியும் மன்னிச்சிருக்காங்க. ஆனா நீ எப்பவுமே தப்பு பண்ணிட்டே இருக்க. இப்போ கௌதம் அண்ணனோட உயிருக்கும், இலக்கிய அண்ணியோட உயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இப்படி முட்டுக்கட்டையா வந்து நிக்கிற அப்படின்னும்போது, கண்டிப்பா உன்ன நான் வந்து சும்மாவே விட மாட்டேன். நீ இனிமே இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு வெளிய போக சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.